இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் உயிரும் போயிடும் போல. சரி, வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. எடுங்க. சரி, போயிட்டு தானே. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் ரிவின். ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேப் போட்டு லாக் போடுறோம்ல, அதே மாதிரி இது ஒரு லாகு. ஸோ லாஸ்ட்டாக என்ன லாக் போட்டிருப்பேன், எது போட்டேன், 900 லாக் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கலன்னா நான் காரில் கொடுக்குற போய் பாருங்கள், ஓகேவா? அது இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளான வீடியோ தான். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும், பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே பெரிய பாடுபடுறதா இருக்குது. பேட்ரி ஆனால் போயிடுச்சு வண்டியில், சுத்தமாக லோ ஆயிடுச்சா. அதனால் அடிக்கடி டவுன் ஆயிடுது, என்ன பிரச்சனையே தெரில. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே ஆன்லைன் போட்டு போயிருங்க. இப்போ தான் அடுத்தது போகிற வீடியோ மசால்னு வந்து சேரும். ஓகே, போட்டுருவேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியதே கட்டிங் என் கடமை. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து சென்னைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அதோட நேட்டிவ் பிளேஸுக்கு வந்து ஜூட் விடுது. ஸோ அதை எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலுக்கு போகிறேன். போய் வண்டி வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, ட்ரெயினில் ஏற்றிடணும். ஸோ அதுதான் இது. ஆல்ரெடி நான் ஒரு கண்டென்ட் போட்டிருப்பேன். ஐ மீன் ஒரு வருஷம் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில, ஐ எம் நாட் ஷுர். இந்த இதே வண்டியை தான் வந்து ஃபுல் பிளாக்காக இருக்கும், ஸ்டாக் அந்த ஃபேரிங்கோட ஃபுல் பிளாக்காக இருக்கும். நான் வந்து ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வருவேன். அந்த விலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட பாட்டு விலாகாக கூட வச்சுக்கலாம். அது பிக்கிங் அப் த பைக் ஃப்ரம் த போலீஸா அது பிக்கிங் அப் த பைக் ஃப்ரம் த ஸ்டேஷனு. இது வந்து நம்ம ட்ராப்பிங் டு த ஸ்டேஷனு. அதுதான் டிஃப்ரென்ஸ். பயமாக வேறு இருக்குது இந்த வண்டி எடுத்துன்னு போகிறதுக்கு. சிட்டிக்குள்ளார போகணுமா, பிடிச்சிட்டா பேசலாம். இல்லை சார், ட்ராக் நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் வந்து வண்டி ஊருக்கு போட்டு விட்றோம் அதனாலன்னு. பார்ப்போம். நான் காலைல 8 மணிக்கு கிளம்பலாம் மாற்றங்க. என்ன ஆச்சுன்னா தூங்கிட்டேன், வேற ஒரு பிள்ளை. சரி, அந்த சவுண்டு கேட்கல, வண்டி சவுண்டை. எப்படி நான் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் காப்பி ஆக்கிறாரா, ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டிருந்தான். அது இல்லாமல் இப்போ இது வேறு இது. ஸோ இன்னும் கொஞ்சம் பேஸாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்கும் கேட்குறதுக்கு. ஆக்சுவலி அங்கே போலீஸ் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லெஃப்ட் நம்ம வேலை செடி போகிற வழியில். லெட்ஸ் சி. இதை ஃபஸ்ட்டு மாறிக்கிறது தாங்க பெருசாக இருக்குது. பிடிச்சி விட்டாங்கன்னா அவ்வளோதான், பெரிய கேஸ் ஆகிக்கணும். ஏசா கலரு எக்ஸாஸ்ட் வரல. இது வண்டி ஓட்டுறதே கிடையாது, சும்மா கிடையாது. அதனால தான் வண்டியோட பேட்டரியாக போச்சு. என்ன ஆம்புலன்ஸ் இன்னும் போதா? வழி விடுங்கடா. அமைதியாக போகணும். போங்க. வண்டி ஆனால் சரியாக நிறைய கிடைக்கும். மழை வேறு பெஞ்சா, மழையில் இருந்து சேரு ஃபுல்லாக சேரு. ஸோ தான் வண்டி ஏற்றி தான் பண்ண போகிறோம். திரும்ப எப்படியும் தூசி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் அவனை அப்படியே கழுவி சொல்ல போகிறோம். வர்றது தெரியல அங்கிள். போலீஸ் நிற்கிறாங்கப்பா சொன்ன மாதிரியே. ஆக்சுவலி நான் காலையிலே கிளம்பிருக்கணும், சரியான வெயில் அடிக்குது. மணி என்ன ஒரு 10:30 10:45 இருக்கும். அதான் போயிட்டு 2 பேர் போகலாம் பார்த்தோம். சார் போயிட்டு அவர் வேலை இருக்குண்டார், வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டார்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, போயிட்டு அப்படியே மெட்ரோவில் வந்துடலாம் பார்த்துட்டேன். அப்படியே அங்கே தானே வண்டி முன்னாடி போய்ட்டு பின்னாடி போனோம்னா அங்கே ஸ்டேஷனு, மெட்ரோ ஸ்டேஷனு. ஏறினோம்னா ஆலந்தூர் வந்துடுவேன். அங்கே வந்து சாய் வந்தானா சாய் கூட போயிடல, ரேப்பிடோ இல்லை ஆட்டோ போட்டு போக வேண்டியதான்.
ஐய பெரிய வேலைடா அது. அங்கே போய் எதுவும் பெரிய வேலை இல்லாமல் இருந்தால் சரி. நல்ல வேலை சான் சொன்னால் முன்னாடியே 2 ஜெராக்ஸில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், எடுத்துகிட்டு போடான்னு. இல்லைனா அப்படியே நின்றுருப்பேன். அங்கே போய் அந்த வெயிலில் நடந்து போய் எடுத்து வர மாதிரி தான். எப்போ செத்துட வேண்டிதான், வெறுப்பாயிரும். அங்கேயும் போய் வண்டி பேட்டரி லோவே ஸ்டார்ட் ஆகாமல் போச்சுன்னு வச்சுங்களேன், அதோட பெரிய பியூட்டி அந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஏன் அப்படி பார்க்குறாரு? ஸோ அந்த எக்ஸாஸ்ட் நீங்கள் பார்க்க இதில் மட்டும் தெரியும். நான் இறங்கிட்டு காமிக்கிறேன் அந்த வண்டி இது எக்ஸாஸ்டோட வியூவை. நல்லாயிருக்கும். இந்த கண்ணாடி நம்ம ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறதே ஒரு தனி சுகம்தான் போதில். அது ரன்னிங்கில் போகிறப்பலாம் பெரிய கண்ணாடியாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பேர் சொல்கிறது ஷோரூம்லாம் இருக்குமே, அதில் பார்த்தா அப்படி கெத்தாக இருக்கும். எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருக்கும் சொல்கிறேன். ஆக்சுவலி ரைட் சைடில் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஒய்எம்சி கிரவுண்டா. ஒரு 1 வீக்கா இல்லை 4 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய சம்பவம் நடந்து ஏஆர் ரஹ்மான் அவர் கான்சர்ட் நடந்து பெரிய ஒரு குழப்படியாகிடுச்சு. எங்கள் வீட்டில் 2 பேர் போனாங்க, அது பிரவீன் என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ் கூட காதில் கேட்கலையாம். வாய்ஸும் கேட்கலடா, ஸ்டேஜை கூட கண்ணால் பார்க்க முடியலன்னு 6000 ரூபா டிக்கெட் போட்டு போனாங்க 2 பேருக்கு 3000 சொல்லிட்டு. வெரி ஒஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 2 நாள் கழிச்சு 2 நாள் மீடியாவில் போட்டு விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாலாம் எல்லாம் என்ன இப்படி பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷன் சரியில்லைன்னு. அதுக்கப்புறம் தான் இது ஏஆர் ரஹ்மான் ட்வீட் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சாரி ட்வீட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். போட்டிருக்காரு இந்த மாதிரி, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். எங்கள் டீம் வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க. ஏதோ சொல்லியிருந்தார் டிக்கெட்டு, அப்புறமேட்டு அந்த பேண்ட்லாம் எடுத்து எங்கள் ஃபோட்டோ மெயில் பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுறாங்களான்னு தெரில, ஏதோ சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இந்த கீவேல வேறு ஒரு 2 வண்டி வந்துச்சு. அது ரொம்ப இந்த வண்டி ரிவ்யூ பண்ணுறதுக்கே இப்போ எனக்கு போர் அடிச்சு போச்சு. இதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணு தான் நான் இதனால வீடியோ போடாமல் இருக்கேன். அதுக்கு இப்படி ஆடான்னு கேட்பீங்க, அதுவும் சரிதான். சரிதான், நம்ம ஊர் சிக்னலில் மட்டும்தான், சென்னை சிக்னல் தான் தெரில. நார்மலாக சொல்கிறேன், சென்னை சிக்னலை பொறுத்த வரைக்கும் அந்த இது க்ரீன் லைட் போட்டு பாயிண்ட் செகண்ட்லேயே நம்ம ஆளுங்க ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்படியே ஒரு கூட்டமாக சேர்ந்து F1 ரேசஸ் கூட அவங்களோட F1 ரேசஸோட இவங்க ஃபாஸ்ட்டாக இருக்காங்கப்பா அந்த லைட்டை கேட்ச் பண்ணுறதுல. பாயிண்ட் செகண்டில் பிடிப்பாங்க போல். டக்குன்னு ஆரம்பிப்பான்னு ஒரு 10 ஹார்ன் அடிக்குது. ஐயோ நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி தான் அடிப்போம். ஏன்னா அவ்வளோ இருக்கலாம், வேலைகள் இருக்கலாம், டிராஃபிக் நின்று போகணும். நான் சொல்கிறேன், டிஃபெண்டர் 110 போகுது பா வண்டியாங்க இது. ஷெட் ப்ரோ, ஆக்சுவலி இது 3 மாடல் இருக்குது, 90, 110, 130. 130 பண்ணால் இதோட பெருசாக இருக்கும். இதுவும் 5 டோர் தான், ஆனால் அதுவும் 5 டோர் தான். இன்னும் லென்த் எப்படி தான் மாதிரி இருக்கும் அது பின்னாடி. அப்போ மோசமாக இருக்கும் லென்த். அது எஸ் கிளாஸோட பெருசாக இருக்கும் லென்த் அதெல்லாம். ஷேட் ப்ரோ, நம்ம வந்து சிஎம் வச்சுருக்கார்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா லூசு பய மாதிரி போக வேண்டியது. சிஎம் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா 90, இப்போ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 110, டிஃபெண்டர் 110. இதுக்கப்புறம் 130 ஒன்று இருக்குது, அதான் இருக்கல பெருசு. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் புதுசாக லான்ச் பண்ணது அது. ஐயோ போயிருமாம்மா. இதான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நான் பாட்டுக்கு விலாக் ஆன் பண்ணி. போலீஸ் தண்ணி ஓடுதுங்க உள்ள. போங்க. ஐயோ நான் லாஸ்ட் வீக் முந்தின வீக் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 2 வீக்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 911 டர்போ எஸ்ன்னு நினைக்கிறேன். ஈஸியரில் அன்றைக்கி காலம் நாங்கள் லேட்டாக போனோம் ஷூட்டுக்கெலாம் சொல்லிட்டு 9 மணி தான் கிளம்ப வீட்டில் இருந்து போயிட்டு. நாங்கள் அது வந்து 7 மணி நடந்துக்கும் போல். வண்டி என்ன வழக்கமாக சூப்பர் கார் நம்ம ஈஸியரில் போகிறது தானே, மாடு குறுக்கு வந்துருக்கு போல். அடிச்சு தூக்கி அப்பா ரைட் சைட் ஃபுல்லாக காலி. ஃப்ரண்ட் டயர் உடஞ்சிட்டு போய் முன்னாடி இருந்திருக்கான் பாருங்கள். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இந்த டியூவல் டோனில் இருக்க மாதிரி இருக்கும். க்ரீனு ஒரு மாதிரி சில்வர் கலரில் சேர்ந்து. கைனு பனாமரா டர்போ உள்ள டேக்கன் டர்போ எஸ் GT4 RS. அப்போ
அப்புறம் இன்னொன்று GT3 RS அந்த வெய்சாக் பேக்கேஜ்னு ஒன்று இருக்கும். அது ஒரு ரேஸ் பேக்கேஜ். ஒரு நார்டோ கிரே வித் ஒரு ரெட்டு கேண்டிடேட்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரெட்டு அழகாக ரெட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த வண்டி. அதுக்கு முன்னாடி வண்டி டெலிவரி பண்ணாங்க. என்ன வண்டி அது? அது வந்து ப்ளூ கலர் இல்லை, அது வந்து ஸ்கை ப்ளூ கலர் நினைக்கிறேன், தெரில. நல்லாயிருக்கும். ஏன்னா போர்ஷ் வந்து கஸ்டமைசேஷனுக்காகவே தனியாக ஒரு பெர்ஃபெக்டான, ஐ மீன் கஸ்டமைசேஷனுக்காகவே ஒரு கார் பிராண்ட்னா அது வந்து போர்ஷ் தான். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அந்த போர்ஷ் அளவுக்கு நம்ம இந்த நுனி பை நுனி நானும் அடிக்கடி அதெல்லாம் வெப்சைட்டில் போய் அது இது லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு டேப் இப்படி மேலே தூக்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வர வேண்டியதான். நம்மளால அதுதான் பண்ண முடியும். மேபி ஃப்யூச்சரில் நம்ம வாங்கலாம், பார்ப்போம். ஐயோ, இந்த சிக்னலில் தாங்க சொன்னேன். ஓகே, நான் கிட்ட போய் கண்டிப்பாக இதுக்கு மேலே பேச மாட்டேன், கிட்ட போய் கண்டிப்பாக பண்ணுறேன். ப்ளீஸ். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ விட்டாச்சு நம்ம இங்கே. ஸோ தமிழில் பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வண்டி ஃபுல்லாக பேக் பண்ணுறாங்க. இன்னும் முழுசாக முடியல. அடியில் ஃபுல்லாக திரும்ப அந்த பபுள் ட்ராப் வச்சு திரும்ப மேலே அந்த சாக்கு போடுவாங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம இன்சைன் பைக்கரோட RCக்கு டாட்டா சொல்லிடுங்க. சென்னை கேஸ் எல்லாமே லாஸ்ட் டைம் இன் சென்னை. ஸோ அவ்வளோதான். இப்போ நானும் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. காலை சீக்கிரமாக எல்லாம் மொத்தம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். வண்டி விட்டாச்சு. வண்டி கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. ஏன்னா மலையில் அப்புறம் எங்கே போயிட்டு வந்தோமா, அழுக்கா அப்படி நின்றுச்சு. பார்த்துப்போம். நாளைக்கு காலைல சேன் எடுத்து நம்ம வந்து ஒரு சின்ன வீடியோ அவனை நம்ம ஆட் பண்ண சொல்லுவோம். அவனை லாகலாம் மாற சொல்லி. சரி, இல்லை பாய் சொல்லியிருங்க நம்ம வண்டிக்கு. நான் இவங்களோட கான்டாக்டும் போடுறேன். எந்த ஊருக்குனாலும் இவங்கள்ட்ட கேட்கலாம். ஸோ வண்டிக்கு ஒரு சின்ன பாய் சொல்லிட்டு நம்ம வந்து இடத்த காலி பண்ண வேண்டியதான். ஸோ அதான் கைஸ், நான் உங்கள் நம்பர்லாம் கீழே கொடுக்குறேன் பேரோட. நான் சொன்னேன்னு சொல்லி கேட்காதீங்க, நார்மலாக கேளுங்க. நான் சொல்லி கேட்டாலும் பிரச்சனை இல்லை. அது கேமரா பார்த்தாலும் கேட்பாங்களே, என்னப்பா யூடியூபா இந்த வண்டி வருமா எடுப்பீங்களான்னு. ஆமாண்ணே. அப்புறமேட்டுக்கு என்னப்பா ரைடர்னா பெட்ரோல் வண்டியிலே இல்லைண்ணா, அப்புறம் என்ன ஃபுல் டேங்காக போட்டு வருவாங்க, எப்படி ட்ரெயினில் ஏற்றுறப்ப நம்மளுக்கு வந்து பெட்ரோல் கூடான்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். நல்ல ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. கிளம்ப வேண்டியதான். இப்போ மெட்ரோவில் போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறது தான் கடுப்பு. ஸோ கைஸ், ரொம்ப பேச ரூமில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம நாளைக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது. ட்ரைம் ஷோரூம் போகலான்னு இருக்கேன். ஸோ அது என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுக்கு டாடா பாய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு அப்படி ஆள் மட்டும் போயிருங்க. அதில் இன்ஸ்டாகிராமில் சொல்லி ஃபாலோ பண்ணிடுங்க. ஏதாவது பேசுகிறதா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேசலாம். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மீண்டும் இடத்துல சந்திப்போம். டாடா பாய். பீஸ். மொதல் நடந்து போய் பீஸ் சொல்கிறேன். டாடா பீஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.